நம்ம 2 பெட்ரூம் கட்டணும்னா 4 சென்ட் 5 சென்ட் தேவைப்படும். நீங்க அப்படிதான் நினைச்சிருக்கீங்க, அது இல்லவே இல்லை. 1127 ஸ்கொயர் ஃபீட்டில் 1400 சதுர அடியில் கீழே மேலேயும் கட்டியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு பெரிய கார் பார்க்கிங். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பெரிய ஹாலு, அதுக்கப்புறமா டிவி யூனிட்டு, அதுக்கப்புறம் சாமி வைக்கிறதுக்காக பாருங்க இவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நல்ல அமைப்பா ஹாலும் டைனிங் இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம ஏரியாவுக்கு போகலாம். நல்ல பெரிய கிச்சனாகவே இருக்குது. நம்ம பிரிட்ஜு கிரைண்டர் எல்லாமே சகலமும் வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வசதியாக இருக்குது கிச்சன். வாங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் போய் பார்க்கலாம். எல்லாமே ஒர்க்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு நீட்டாக. நமக்கு பீரோவே தேவையில்லை, அந்த அளவுக்கு கபோர்டு எவ்வளோ நாளும் உள்ளே நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அட்டாச் பாத்ரூம்பு நல்லா நீட்டாக பெருசாகவே இருக்குது பார்க்குறதுக்கு. சீலிங் ஒர்க்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போது காமனான பாத்ரூம்பு வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி இடம் விட்டு கட்டியிருக்காங்க. இது வந்து இந்தியன் டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு செடியெல்லாம் வைக்கிறதுக்காக, துணி காய வைக்கிறதுக்காக பின்னாடி எவ்வளோ பெரிய இடம் விட்டுருக்காங்க. கொள்ளக்கதவு நல்லா சேஃப்டியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகலாமா? வாங்க. மாடியில் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்க. இது மாஸ்டர் பெட்ரூம், வாங்க பார்க்கலாம். இதுக்கும் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். பெயிண்டிங் ஒர்க்கெலாம் எவ்வளோ நீட்டாக பார்க்குறதுக்கே ஒரு நல்லா இருக்குது பார்க்கவே. அது பின்னாடி பாருங்கள் பால்கனி, நல்லா காத்தோட்டமாக இருக்குது. ஒர்க்கெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் காற்று நம்மளுக்கு ஃபேனே தேவையில்லை, மரம் பக்கத்தில் இருக்குது, காற்று சூப்பராக இருக்குது. பால்கனி செமையாக இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம் எவ்வளோ நீட்டாக நல்லா இருக்குது பாருங்கள். பெரிய ஹாலில் இருந்து பாருங்கள் பின்புறம் செமையாக இருக்குது பாருங்கள். இந்த வீடு கும்பகோணத்தில் இருக்குது. இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதோடைய விவரம் நான் கீழே கொடுத்துருக்கேன்.